குருவே துணை. அன்பார்ந்த ஐயனார் ஆஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஐயனார் ஆஸ்ட்ரோ புதுவை என்றும் உங்களுடன். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வடையா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இப்போது இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க உள்ளோம் என்றால், நிகழும் விசுவாவசு வருடம் வைகாசி மாத ராசி பலன் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். உணர்ச்சி வசப்பட்டு பொறுமை இழக்காமல் நிதானத்துடன் செயல்படக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வைகாசி மாதத்தில் குரு பகவான் உங்கள் ராசியில் மிதுன ராசியில் அமர்ந்துள்ளார். இதனால் மிதுன ராசி அன்பர்கள் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஜென்ம குரு என்ற பட்டத்தை பெறுகின்றீர்கள். இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய உயரிய நல்ல பதவிகள் கிடைத்து உங்கள் மூலம் பலருக்கு பலவிதமான நன்மைகளும் உதவிகளும் கிடைக்கப் போகிறது. உங்களை மற்றவர்கள் தெய்வமாக குருவாக வாரி கொடுக்கும் வள்ளலாக பார்க்க போகின்றார்கள். இதனால் உங்களுக்கு மனதில் சந்தோஷம் உண்டாகும். இந்த காலகட்டங்களில் எதிலும் ஒரு ஆர்வத்தோடும் பிடிப்போடும் செயல்படுவீர்கள். திருமணமாகாத மிதுன ராசி இளைஞர்கள் கன்னிப் பெண்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான நல்ல சிகப்பான கண்ணுக்கு அழகான உங்கள் மனசுக்கு நிறைவான வாழ்க்கை துணை அமையும். மிதுன ராசி பிள்ளையில்லா தம்பதிகளுக்கு கோடை காலத்தில் வீசுகின்ற மாலை நேரத்து குளிர்ந்த காற்றைப் போல் புத்திர பாக்கியம் உண்டாகும். உபநயனம், நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, மகப்பேறு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். இந்த வைகாசி மாத வாக்கில் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவகம் லாபஸ்தானத்தில் உள்ளார். எனவே மிதுன ராசி வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்ல முறையில் அமையும். ரியல் எஸ்டேட் வியாபாரம், கல்வி பாடநூல் வியாபாரம் போன்ற வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்ல முறையில் அமையும். அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படையுடன் கூடிய நிலுவைத் தொகை, அதாவது டிஏ மற்றும் டிஆர் அரியர் தொகை கிடைக்கப் போகிறது. கோடை காலம் என்பதால் மனைவி, பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் புண்ணிய திருத்தலங்களுக்கு அழைத்து சென்று நல்ல முறையில் வருவீர்கள். இதனால் உங்களுக்கு மனம் மிகவும் சந்தோஷம் உண்டாகும். மனதில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் தொழில்காரகன் சனி பகவானும் செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் பகவானும் இந்த வைகாசி மாதத்தில் சேர்க்கை பெற்று உங்களுக்கு செலவே இல்லாமல் செல்வங்கள், அதாவது பலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேர்ந்து அளவே இல்லாத ஆனந்தத்தை மிதுனராசி அன்பர்கள் பெறப்போகின்றீர்கள். இதனால் வீடு, மனை, வாகனங்கள் புதிதாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் மிதுனராசி அன்பர்களுக்கு ஏற்படும். மாணவர்கள் நன்கு முயன்று படித்து ஆண்டு தேர்வை எழுதிவிட்டு தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கின்றார்கள். அவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்று மேல் வகுப்புகளுக்கு செல்வார்கள். தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் அத்தனை மாணவ கண்மணிகளுக்கும் ஐயனார் ஆஸ்ட்ரோ சேனல் அவர்கள் நல்ல முறையில் மதிப்பெண்களை பெற்று மேல் வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும் என நினைத்து பிரார்த்தனை செய்து மாணவர்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மிதுன ராசி அன்பர்கள் வேலை வாய்ப்பை பெறுவதற்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. மிதுன ராசி இல்லத்தரசிகள் விலை உயர்ந்த இரத்தின மாலை, தங்க நகைகளை வாங்கி அணிந்து மகிழ்வார்கள். அரசு வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்கள் கன்னிப் பெண்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். சுக்கிரன் ஒருவருடைய அனுகூலமான சுப பலன்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு உயரிய மாற்றத்தை தரப்போகிறது. விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சலுடன் வருமான உயர்வும் இருக்கும்.
கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசியல் பிரமுகர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். இப்படி இந்த வளம் தரும் வைகாசி மாதத்தில் மிதுன ராசி அன்பர்கள் பலவிதமான சுப பலன்களை பெற்று வளமுடன் வாழ உள்ளீர்கள் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஐஎன்ஆர் ஆஸ்ட்ரோ, புதுவை. நன்றி, வணக்கங்க.